ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ரெகுலர் கிளாஸ் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். அதாவது பேசிக்லேருந்து எல்லாருமே கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான். அதாவது பேசிக் அப்படின்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, டைரெக்டாக எடுத்த உடனே ஒரு பெட்டிக்கோட்டோ, ஒரு ஸ்க்ரீனோ, ஒரு தலைநறையோ இப்படி நம்ம தைச்சிட்டு போகிறது தான் பேசிக் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. பேசிக் அப்படிங்கிறது நம்ம ஸ்டிச்சிங்க்கு என்னென்ன மெட்டீரியல் ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணணும், என்னென்ன திங்ஸ் வந்து நம்ம அதுக்கு ப்ராப்பராக வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்டிச்சிங் வந்து நீட்டாக வரும் அப்படிங்கிறதுல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது நம்ம டைரெக்டாக ஹெம் பண்ணுறோம், ஸ்டிச் பண்ணுறோம், ஹூக் கட்டுறோம் அப்படிங்கிறது வந்து ப்ராப்பராக போகிற ஒரு விஷயம். எங்கே போனாலுமே அதுதான் சொல்லி தருவாங்க. ஆனால் பேசிக்காக நம்ம சில விஷயங்களை டூல்ஸை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதில் இருந்து நம்ம போனோம் அப்படின்னா தான் நம்ம வந்து சீக்கிரமாக நம்ம எந்தெந்த இடத்துல என்னென்ன டூல் யூஸ் பண்ணி நம்ம ஒரு விஷயத்தை வந்து ஈஸியாகவும் நீட்டாகவும் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இது வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து இந்த டூல்ஸ் கிளாஸ் எல்லாமே நீங்கள் நிறைய பேர் பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க. அதுக்காக எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். எல்லாருமே ஒரு விஷயத்தை கற்றுக்கணும் அப்படின்னா அது முழுமையாக கற்றுக்கணும் அப்படிங்கிறது தான். ஏதோ ஒன்று நம்ம இடையிலேருந்து வந்தோம், எதையோ ஒன்று கற்றுக்கிட்டோம், தைக்கிறோம் போதும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் பேசிக்லேருந்து நீங்கள் போனீங்க அப்படின்னா தான் மேலே மேலே அட்வான்ஸாக போகும்போதுமே உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நானே வீடியோஸு, கிளாஸஸ் இதெல்லாமே நிறையா எடுத்திருக்கேன். ப்ராப்பராக அந்தந்த இடத்துல அவங்களுக்கு என்ன தேவையோ, என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை தான் நம்ம வந்து சொல்லி கொடுத்துட்டு இருந்திருக்கோம். நிறையா வந்து வீடியோஸ் வந்து ஸ்டிச்சிங் வீடியோஸு, டவுட்ஸ் வீடியோஸ் எல்லாமே நிறைய நம்ம போட்டிருக்கோம். இருந்தாலுமே நம்ம பேசிக்காக ப்ராப்பராக ஒவ்வொன்றா நம்ம போகணும் அப்படிங்கிற இதுதான். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு கிளாரிட்டியே இல்லை இப்போது. அதாவது எந்த ஒரு இதுவுமே வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் போகணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இடையில வரனால நம்ம வந்து எல்லாத்தையுமே ஒரு கரெக்டான ஒரு இதில் நம்ம கேதர் பண்ணி வைக்க முடியல அப்படிங்கிறதுனால தான் இது வந்து நம்ம ஸ்டார்டிங்லேருந்து கொண்டு போகிறோம். அதனால் நீங்கள் இந்த வீடியோஸை வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பார்க்காதவங்க ஃபஸ்ட்லேருந்து மறுபடியும் மார்ச் 2ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். அதிலிருந்து பாருங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய டவுட்ஸ் எல்லாமே நீங்கள் கமெண்ட்ஸில் போட்டிங்க அப்படின்னா தான் நான் ரிப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பேக் லென்த் அப்படின்னா என்ன, நம்ம ஒரு ப்ளவுஸ் தைக்கிறோம் அப்படின்னா அந்த ப்ளவுஸினுடைய உயரம் அப்படிங்கும்போது நம்ம நான் அளவு எடுக்கிற ப்ரொசீஜர் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அப்போ ஆல்ரெடி ஒரு உயரம் வந்து நீங்கள் எடுத்து வச்சிருப்பீங்க. ஷோல்டர் டு ஒரு ப்ளவுஸ் வந்து எந்த லென்த்து வரைக்கும் நமக்கு வேணுமோ அதுதான் நம்ம வந்து உயரம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த உயரம் அப்படிங்கும்போது எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே ஒரே மாதிரி வருமா அப்படின்னா அப்படி கிடையாது. ஒரு சிலருடைய சில விஷயங்கள் வந்து அவங்களுடைய ஹைட்டை பொறுத்து நம்ம என்ன உயரம் வைக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணுவோம். ஒரு சிலருக்கு வந்து அவங்க என்ன ப்ளவுஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து அந்த உயரத்தை நம்ம இது பண்ணுவோம். இப்போ ஒரு பாவாடை சட்டைக்கு ஒரு ப்ளவுஸ் வேணும் அப்படின்னா அதுக்கு என்ன உயரம் வைப்போம் அப்படின்னா ஷோல்டர்லேருந்து ஹிப்பு வரைக்குமே நம்ம அளவு எடுத்து வச்சுருப்போம். அதே மாதிரி ஒரு லெஹங்காக்கு கிராப் டாப் மாதிரி வேணும் அப்படின்னா ஷோல்டர்லேருந்து அந்த கிராப் டாப் வந்து அந்த ஸ்கர்ட் முடிகிற இடம் வரைக்கும் நம்ம வந்து ஒரு லென்த் எடுத்து வச்சுருப்போம். அதுக்கப்புறம் நார்மலாக ப்ளவுஸுக்கு என்ன லென்த் வேணுமோ அந்த லென்த்து நம்ம எடுத்திருப்போம். இது எல்லாமே ப்ராப்பராக எடுத்துருவோம். அதுவே ஒரு பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் எடுக்கிறோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 1 இன்ச்சாவது நம்ம நார்மலாக எடுக்கிற உயரத்தை விட ஒரு 1 இன்ச்சு நம்ம அதிகமாக எடுப்போம். ஏன்னா அப்படி எடுத்தோம் அப்படின்னா மட்டும்தான் பேக்கு ஃப்ரண்ட்டு எல்லாமே நமக்கு வந்து பிரின்சஸ் கட்டுக்கு, ஏன்னா பட்டி இல்லாமல் வைக்கிறனால யோக் வந்து ஃபுல்லாக கவர் ஆகணும், கப் ஷேப் வந்து ஃபுல்லாக கவர் ஆகணும் போது ஒரு 1 இன்ச்சோ அல்லது 1/2 இன்ச்சோ நம்ம அதிகமாக, அதாவது ஷார்ட்டாக போடுறவங்க வந்து 1 இன்ச் அதிகம் வச்சுக்கலாம். நார்மலாகவே லென்த்தாக தான் போடுறேன் அப்படிங்கும்போது இன்னொரு 1/2 இன்ச்சை வந்து நம்ம அதிகமாக வச்சுக்கலாம். அப்படி வச்சு போடும்போது நமக்கு வந்து அந்த ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்கும். அப்போ நீங்கள் இந்த உயரத்தை பற்றி என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உயரம் அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஈஸ் அலவன்ஸ், எக்ஸ்ட்ரா மெஷர்மெண்ட் எதுவுமே நம்ம சேர்த்த போகிறதில்ல. சீம் அலவன்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம கட்டிங்கில் பார்த்துக்கலாம். நார்மலாக இப்போ என்ன மெஷர்மெண்ட் நம்ம அது கூட ஆட் பண்ணுவோம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்போது ஷோல்டர் டு எந்த லென்த்து முடியுதோ அந்த இடம் வரைக்கும் நம்ம எடுக்க போகிறோம். அந்த உயரத்து கூட உங்களுக்கு ஒரு டக் பிடிக்கும் போதோ அல்லது ஒரு ஷோல்டர் வந்து 1/2 இன்ச்சை விட அதிகமாக பிடிக்கும் போதோ கொஞ்சம் முன்ன பின்ன ஆகுது, இல்லை தண்ணியில் போட்டாவே கொஞ்சம் ஸ்ரிங்க் ஆகுது அப்படிங்கிற மெட்டீரியலாக இருந்தால், ஸ்ரிங்க் ஆகிற மெட்டீரியலாக இருந்தால் 1/2 இன்ச்சு நீங்கள் சேர்த்தியே வச்சுக்கோங்க. இல்லை நார்மலான ஸ்ரிங்கெல்லாம் ஆகாது, தைக்கும்போது டாட் பிடிக்கும் போதோ அல்லது ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போதோ இல்லை மடித்து தைக்கும் போதோ கொஞ்சம் அதிகமாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் சேர்த்திக்கோங்க.
அப்படி இருக்கும்போது நார்மலாக நான் எடுக்கிற சொல்கிற விஷயம், நீங்கள் என்ன லென்த் எடுக்கிறீங்களோ அந்த லென்த் அப்படியே வச்சுக்கோங்க அப்படிங்கிறது தான். ஆனால் அதனுடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்னா, ஒரு சிலர் வந்து மடித்து தைக்கிறது, உள்ளே பிடிச்சி தைக்கிறதெல்லாம் கொஞ்சம் 1/2 இன்ச் அப்படிங்கிறத கொஞ்சம் அதிகமாக தைச்சிட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து லென்த்து குறைய வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த மாதிரி ஒன்று. அப்புறம் ஷ்ரிங்கேஜ் ஆகும், தண்ணியில் போட்டோன்னா சுருங்கும். அந்த மாதிரி வரும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கும் கொஞ்சம் துணி சேர்த்து விடணும். அப்போ அந்த மாதிரி வரும்போது ஒரு 13 இன்ச்சு நம்ம உயரம் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு 13.75 13.25 13 அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் வந்து அதிகமாக வச்சுக்கலாம். அதாவது 1/4 1/2 3/4 எவ்வளோ வேணாலும் நம்ம வச்சுக்கலாம், துணி சுருங்கிறத பொறுத்து. ஏன்னா காட்டன் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே மேலே போயிடும். அதனால அது லென்த் வைஸாக போட்டிருந்தா ஒரு மாதிரி போகும், கிராஸ் வைஸாக போட்டிருந்தா லென்த் வைஸாக போட்டிருந்தா கூட கம்மியாக சுருங்கும், கிராஸ் வைஸாக போட்டிங்கன்னா அதிகமாக சுருங்கும். அதாவது அந்த எந்த டைரக்ஷனில் அதிகமாக சுருங்குது அப்படிங்கிறத தான் சொல்கிறேன். நீங்கள் குறுக்க போட்டிருந்தீங்க அப்படின்னா ரொம்பவே மேலே போயிடும். லென்த் வைஸில் போட்டிருந்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சாவது சுருங்கும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்திருக்கிற அளவு கூட சேர்த்தி வைக்கிறது தான். பிரின்சஸ் கட் அப்படிங்கும்போது தாராளமாக 3/4 இன்ச் 1 இன்ச் நீங்கள் சேர்த்தி வச்சுக்கலாம். அப்படி இல்லை எனக்கு இதுவே போதும் அப்படின்னா அதுக்கு, ஏன்னா ஃப்ரண்ட்டில் கப் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி பேக் லென்த்து நம்ம கொடுத்து தான் ஆகணும். அந்த மாதிரி வரும்போது நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட் கொடுத்துக்கோங்க. அப்போது ஒரு பேக் லென்த் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம அளவு எப்படி எடுக்கிறோங்கிறத நீங்கள் பார்த்துட்டீங்க. அதே அளவு கூட என்னென்ன அளவுகள் நம்ம சேர்த்த போகிறோம் அப்படின்னா, துணி சுருங்கும் அப்படின்னா ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்திக்கோங்க. நீங்கள் தைக்கும்போது முன்ன பின்ன ஆகி கடைசியாக அளந்து பார்க்கும்போது உயரம் குறையிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்திக்கோங்க. ஒரு பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 1 இன்ச்சு வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து நம்ம ஈஸ் அலவன்ஸாக கொடுக்கறது. சரிங்களா? சீம் அலவன்ஸ் வந்து இப்போ வராது, அது நம்ம நெக்ஸ்ட் இதில் தான் பார்ப்போம். அதனால் இப்போ நம்ம ஈஸ் அலவன்ஸ் என்ன கொடுப்போம் அப்படிங்கிறது தான். ஆல்ரெடி இப்போ செஸ்ட் ரவுண்டு, மிடில் செஸ்ட்டு, வெயிஸ்ட் ரவுண்டு எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். சப்போஸ் நீங்கள் பார்க்காதவங்களா இருந்தால் அந்த இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு ப்ராப்பராக ஒரு நோட்ஸ் வந்து ரெடி பண்ணுங்க. ரெடி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலுமே நம்ம அதை எவ்வளோ கேர்ஃபுல்லாக கவனித்து நோட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. அதனால் பேக் லென்த் அப்படின்ட்டு நம்ம அளவு எடுத்துட்டோம், வச்சுட்டோம், தைச்சிட்டோம் அப்படிங்கிறது கிடையாது. யோசிக்கணும், இந்த துணி என்ன துணி, எவ்வளோ துணி இது சுருங்கும், எவ்வளோ துணி இது என்ன கட்டிங் போடுறோம் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி. ஏன்னா ஒரு சிலர் பின்னாடி டாட் பிடிச்சோன்னா மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெண்டு மாதிரி ஆயிரும், தூக்கிட்டு வந்துடும். அந்த மாதிரி எல்லாம் நிறைய வரும். அதில் வந்து டாட் நம்ம எப்படி பிடிக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாமே நிறைய நுணுக்கங்கள் இருக்குது. ஓரலாக பார்க்கும்போது ஒரு ப்ளவுஸு அதை நம்ம தைச்சிருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அவங்க என்ன திங்கிங்கில் ஒவ்வொரு இதையுமே பிடிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா நம்ம பார்க்கும்போது ஒரு ப்ளவுஸு ஓகே நானும் டாட் பிடிச்சிட்டேன், எல்லாமே நம்ம பிடிச்சிட்றோம், தைக்கிறோம். ஆனால் அவங்க போட்டிருக்கிற ஃபினிஷிங் நமக்கு வரல அப்படிங்கிறது வந்து நிறைய பேருடைய இதாக இருக்குது. ஏன்னா எங்கிட்ட நிறைய பேர் சொல்கிறது, நீங்கள் போட்டிருக்கிற ப்ளவுஸ் மாதிரி நான் ஸ்டிச் பண்ணால் வர்றதில்லை அப்படிங்கிறது தான். அதுக்கு ரொம்ப ஒன்றும் கிடையாது, நான் சொல்லி கொடுக்குற விஷயங்கள் தான். ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது ஒன்று தான். சரிங்களா? அதை நம்ம எப்படி ப்ராப்பராக ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிறது. அதனால் என்றைக்குமே ஒரு பேக் லென்த் அப்படின்ட்டா நம்ம 12 இன்ச் எடுத்துட்டோம், அதுக்கு என்ன அளவு சேர்த்துணுமோ அதை சேர்த்து நம்ம தைச்சிடலாம் அப்படிங்கிற அந்த கான்செப்டை மாற்றிட்டு அது என்ன மெட்டீரியல், எவ்வளோ வைக்கணும், எவ்வளோ சுருங்கும், நம்ம என்ன ப்ளவுஸ் தைக்க போகிறோம் அப்படிங்கிறது எல்லாம் மைண்டில் ஃபஸ்ட்டு நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு பேக் லென்த்தை வந்து நம்ம மார்க் பண்ணணும். எந்த ஒரு சின்ன சின்ன மெஷர்மெண்ட்ஸுக்குள்ளேயுமே நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம வந்து ஒரு 4-5 ப்ளவுஸ் ஒன்றா தைக்கிறவங்க கூட நம்மக்கிட்ட ஒரு இது சொல்லுவாங்க, ஒரு ப்ளவுஸ் போடும்போது நல்லா ஃபிட்டிங்காக இருக்குது, இன்னொரு ப்ளவுஸ் போடும்போது அவ்வளோ ஃபிட்டிங்காக இல்லை, ஒரு ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் லூஸ் ஆகுது, ஒரு ப்ளவுஸ் ரொம்ப டைட் ஆகுது அப்படின்னு. எல்லாம் ஒரே அளவு தான், ஒரே கட்டிங் தான், ஒரே மாதிரி தான், ஒரே ஆள் தான் தைப்பாங்க. ஆனாலும் வேரியேஷன் வருது அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா அது மெட்டீரியலினுடைய தன்மை. சரிங்களா? லைனிங்கே பார்த்தீங்கன்னாலும் ஒரு கேம்பிரிக்னு தான் கொடுப்பாங்க. நம்ம வாஷ் பண்ணி எல்லாம் ஒரே மெத்தடில் தான் ஃபாலோ பண்ணி நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம். ஆனால் அதனுடைய தன்மை கூட ஒவ்வொரு துணியும் மாறும். லைனிங் பேசிக் காட்டன் துணியே அப்படி மாறும்போது மற்றபடி இருக்கிற எத்தனையோ ப்ளவுசஸ் வந்து இருக்குது. நம்ம வந்து மெயினாக நம்ம ரொம்ப ரஃப்பாக இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்துட்டு நம்ம கேன்வாஸ் கொடுத்து எம்ப்ராய்டரி ஒர்க் போட்டு ஜக்கார்ட் டிசைன் வர மாதிரியான ப்ளவுசஸ் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டிஷ்யூ த்ரெட்டு போட்டு இப்படி ஃபோல்டு பண்ணி நகத்தில் இது பண்ணால் கூட அது மடியாத அளவுக்கான ஒரு டிஷ்யூ மெட்டீரியலாக இருக்கும்.
அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நீங்கள் தைச்சு கொடுத்தாலும் சும்மா ஒரு க்ரீஸ் லைட்டாக வந்துச்சுன்னா அது ரெண்டும் அது ரொம்ப ஹெவியாக தெரியும் அது. அதனால அது வந்து நம்ம வந்து எல்லாமே நான் நிறைய பேர் புதுசாக தைக்கிறவங்க எல்லாருமே ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம், நான் எப்படி தைச்சாலும் ஏதாவது ஒரு சுருக்கம் வருது, ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம எவ்வளோ நீட்டாக ஃபினிஷிங்காக நீங்கள் தைச்சாலுமே உங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவல் வந்து நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம தைக்கிறதுல தான் மிஸ்டேக் இருக்குமோ அப்படிங்கிற எண்ணம் வரக்கூடாது. ஏன்னா எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி தைக்கும்போது அதையும் தாண்டி அந்த துணியினுடைய தன்மையை பொறுத்துமே சில விஷயங்கள் வந்து வரும். அப்போ அந்த மாதிரி வர்றதையெல்லாம் நம்ம வந்து நம்மளுடைய இதுதான் ரீசன் அப்படிங்கிறத, ஏன்னா நம்ம வந்து 100% நம்மளால் என்ன முடியுமோ அதுதான் நம்ம பண்ணுவோம். அதையும் மீறி, ஏன்னா நம்ம பேஷனோட இந்த ஒர்க் பண்றவங்க எல்லாருமே அப்படிதான். ஏன்னா ஒரு சின்ன மிஸ்டேக்கா இருந்தா கூட அதை பிரிச்சுட்டு தைக்கிறவங்க தான். அதனால நம்ம வந்து நம்ம பக்கம் இருக்கிற அந்த சின்ன சின்ன விஷயங்கள் வந்து கரெக்டா நம்ம பண்ணும்போது அதையும் தாண்டி சில விஷயங்கள் நடக்குது அப்படின்னா அது ஒன்னா லைனிங் கிளாத்தினுடைய இதா இருக்கலாம், அல்லது மெயின் கிளாத்தினுடைய இதா இருக்கலாம், இல்ல துணி பத்தாம போனதுனாலே இருக்கலாம், இல்ல ஜாயின் போட்டதுனாலே இருக்கலாம். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. நம்ம தைக்கிறது மட்டும்தான் ரீசன் கிடையாது. அதை தாண்டி பல விஷயங்கள் இருக்கு. இதையுமே நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணி தான் நம்ம ஒவ்வொன்றுமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அப்போ ஒரு பேக் லென்த் அப்படிங்கிறது ஒரு பிளவுஸுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. நீங்க எடுக்கிற அளவு கரெக்டா எடுத்திருக்கீங்களா அப்படிங்கிறதையும் நீங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோவில் ஒரு பிளவுஸுனுடைய பேக் லென்த் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இப்போ இதில் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. இல்லை உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருந்தது அப்படின்னா அதற்கான நோட்ஸ் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இதை பற்றி தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.